இப்போ வந்து நம்ம அலெக்சா கிட்டேருந்து வுட் ஆப்பிள் இல்லை வந்து விளாம்பழம் எதுக்கு நல்லதுன்னு கேட்கலாம். அலெக்சா, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் வுட் ஆப்பிள்? Wood apple or dale has excellent medicinal properties against diarrhea, dysentery, high blood pressure, loss of appetite, stomach ulcers, and even jaundice and the early stages of TB. The fruit offers benefits against many illnesses and conditions, including problems with various diseases of the digestive tract like constipation, diarrhea, and even piles. More. It is a rich source of vitamin C and is exceptionally beneficial for the respiratory system. It improves the immune system and wards off viral and bacterial infections. The fruit can also kill intestinal worms. More. It is known to benefit diabetic patients and helps in the prevention of cancer. The fruity pulp is also known to improve lactation in nursing mothers. It improves vision and protects against inflammatory diseases. இப்போ வந்து அதை எப்படி ஃப்ரெஷ்ஷாக பொரிக்கிறோன்னு காட்டி ஒரு ஷார்ட்டாக ஒன்று ரெசிபி காட்டுறோம். அது பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இது வுட் ஆப்பிள் பொரிக்க வந்திருக்கோம். வுட் ஆப்பிள் இல்லை வந்து விளாம்பழம். இப்போ உள்ளே போகலாம். இது வந்து தேங்காய் மரம், இது சப்போட்டா, இதுவும் சப்போட்டா மரம். இப்போ வந்து நம்ம உள்ளே போய் இதை பொறிக்கலாம், விளாம்பழம். இதுதான் வந்து விளாம்பழ மரம். இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ வந்து கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு, எடுக்கலாம். இது வந்து ஒரு வுட் ஆப்பிள், இதில் வந்து விளாம்பழம். இங்கே இன்னொன்று இருக்குது, அதையும் போய் எடுக்கலாம். இப்போ நான் போய் எடுக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் வந்து விளாம்பழம் இங்கே ஒன்று இருக்கு. விளாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விளாம்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் தண்ணி, தேவையான அளவு விளாம்பழம், தேவையான அளவு சர்க்கரை. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் வந்து ஒன்றா போட்டுடலாம். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். விளாம்பழம் போடலாம். அடுத்து தேவையான தண்ணியும் ஊற்றிடலாம். மிக்சியில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ வந்து மிச்சம் அந்த தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றியாச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 டைம் அரைக்கணும். இப்போ வந்து திறக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து திறக்கலாம். இந்த விளம்பர ஜூஸ்.
இப்போ இது வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்க போறோம். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ஜூஸும் மாதிரி நம்ம வந்து பால் ஊற்றலாம். வேண்டாம், அரவிந்த் ஊத்தாத. ஊத்தினியானா ஏன் பாட்டி? புளிப்பு இருக்கு, அந்த பழத்துல புளிப்பு இருக்கிறதுனால கெட்டு போயிடும். அதனால பால் ஊற்றக்கூடாது, வெறும் ஜூஸ் தான் குடிக்கணும். அப்பனா பாட்டி சொன்ன மாதிரி நீங்க வந்து பால் ஊத்தாதீங்க. இப்போ வந்து இதை வந்து சர்வ் பண்றதுக்கு ரெடியா ஊத்திடலாம். இன்னைக்கு விளாம்பழம் ஜூஸ் ரெடி.